அப்படி கூப்பிட்டா வராதுடா. ஏதோ 13 அதான் ஒண்ணு எரிஞ்சு போச்சுன்னு பேப்பர்ல போடுறதான படிக்கலையா? அப்ப எப்படி நம்புறது மாட்டோம். அப்ப ஒண்ணு செய்வோம், இந்த கடற்கரை பக்கம் போய் அது நிக்குதா பாப்போம். கப்பலா? காந்தி சிலை. அப்ப கடற்கரைக்கு போவோமா? சரிவா. நான் சொல்ல காந்தி சிலை இங்கே செருப்பு வச்சிரும்டா, கும்பிட்டு கோமடா. எங்க பொறுப்புடுறாரு போல இருக்குது. ஐயா மகாத்மா எங்களை காப்பாத்துப்பா. ஐயா ஐயா காந்தி நாங்க வரோம்ங்க. நல்ல பட்டண முடியாது. செருப்ப காணா? எங்கடா விட்டுருப்பா? போட்டுக்கிட்டு வந்தோம்டா. பின்ன யார் எடுத்திருப்பாங்க? எங்க ஏன்டா அந்த குரங்கு எடுத்திருக்குமா? சரி விடு, நமக்கே ரயில்ல தான் கிடைச்சது. நீங்க 2 பேரும் ஊருக்கு புச்சா? ஆமா, இன்னும் வேலை தெரியும். நல்லா சாப்பிடுவோமுங்க. அப்பால கைய கழுவி போடுவா. கை செய்வாண்டியா இருப்பா. வேற என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வோமுங்க. சைக்கிள் ஓட்டுவீங்களா? நிப்பாட்டு. எம்மா நேரம் ஓட்டுவீங்க? எம்பட்டு தூரம் போவானு சுத்திக்கினே இருக்கணும்பா. நீங்க ஸ்டாண்ட் போட்டு கொடுத்துருங்க, நாங்க டபுள் சுத்திக்கிட்டே இருப்போம். பெட்டல் இது கரெக்ட். என் கூட வாங்க, நான் சொல்றேன். சைக்கிள் ஓட்டுவானுமா? ஏன்டா ஜெயில பேட்டி சிக்கிட்டு போகுது. எடுத்துருவோம். இது அட கூச்சப்படாதீங்க, டவுன் சரி இருக்குதுங்க. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, பம்பாய், கல்கத்தா, டெல்லி முதலிய பெரிய பெரிய ஊர்களிலே பல நாட்கள் இடைவிடாமல் சைக்கிள் சவாரி செய்து பல தங்கம், வெள்ளி, பித்தளை மெடல்களை பரிசாக பெற்றவர்கள் வேலுவும் பழனியும். அவர்கள் இங்கே இடைவிடாமல் 96 மணி நேரம் சைக்கிள் சவாரி செய்கிறார்கள். ஆகவே தயவு செய்து, தயவு கூர்ந்து நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முடித்து தரும்படி பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இப்படிக்கு கான்ட்ராக்டர் கனிச்சா மறந்தேனோ என்னை வாட்டிட ஆட்டிடத்தானோ நல்ல பட்டாணி கடலே தின்னு போட்டு வாங்க, கண்ணில் போட்டுட்டு வாங்க, வாடிக்கை மறந்தது ஏனோ. இப்பவே இவ்வளவு வேகத்துல ஓட்டுறானுங்களே, இன்னும் 4 நாளைக்கு எப்படி ஓட்ட போறானுங்க? ஒரு நாள் கூட தாங்க மாட்டானுங்க. தயா கல்கத்தா, பாம்பேல ஓட்டி மெடல் வாங்கியிருக்காங்க. நிச்சயமா ஓட்டுவாங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல. வேணா 50 ரூபாய் பந்தயம் கட்டுவோம். ஒரு நாள் கூட தாங்க மாட்டானுங்க. இந்தாயா ஓட்டுவாங்க. ஓட்ட மாட்டாங்க. 50 ரூபாய் பந்தயம் ஓட்ட பந்தயம் பந்தயம். ஐயோ பக்ரியாமா, ஐயோ போயிடலாமா? அவங்க மட்டும் ஒழுங்கா ஓட்டாம இருக்கட்டும், கைய கால ஓடி போறேன். என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் மறுவாத வேணுமுங்க. அது புட்டு தம்பமா? புட்டு கொட்டா? புட்டா? புட்டு இல்லைங்க. புட்டு இல்லைங்க, தொட்டும் இல்லை. எனக்கு இப்ப புட்டு வேணும். ஏன்றாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது போட்டு போவோம். என்ன இருக்கு? தோசை இருக்குங்க. இருக்கு. தோசை 2 வேண்டா. பொங்கல் தும்பா. பொங்கல் 2 வேண்டா. வாடை தும்பா. வாடை 2. ஆனா பூரத்தி கேட்டு போயா. வாடை 2 கொண்டா. அப்புறம் கிண்ணியில சாம்பார் கொண்டு வாளியில கொண்டு வா சொல்றேன். வாளியா? அட எச்சா வேணும்னா காசு கொடுத்து போட்டு போற. நீ என்ன நீ பெருசா? ஏன்ற எருவர் ரோட்டல் கடையில வந்து ரவுஸ் பண்ற நீ சொம்மாரு. அப்புறம் போயிட்டா வாளிக்கு வாங்க வாங்க. எங்க ஜூடா இருக்குதுங்களா? சொல்றது இல்லையா? எந்திக்கா நீ திங்கும்போது பாத்துக்கிட்டு இருக்காது. வயிறுவீங்க சத்து போயிடும். கண்டு போடு போயா. யான்ற பாத்துக்கிட்டு இருக்க தின்னு போட்டு போவா. இது யாருக்கு? நமக்கு தான் பகிர்ந்துக்குவா.
நீ சின்ன தீனிக்கு காசி எச்சாயிருக்கும் பாரு ஏறு. அட ஏன்றா கணக்கு போட்டு வச்சிருக்கா 9 கூட தான் ஆகுமாடா. காசை கொடுத்து போட்டு போகமாடா. எடு எடு. ஐயோ ஏன்ற பாதர்ற இந்த பையில இருக்கும் பாரு. ஐயா பையில வச்சிருந்து கைதானே இருக்கு. ஏன்றா கடையில தின்னு போட்டு காசு இல்ல என்னடா அது? ஏன்றா தின்னத வெளியா இருக்க முடியும் என்னடா? பூச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருவாடில. பூச்சியா? ஐயோ 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 இந்த அநியாயத்தை கேட்பாரு அருள் இல்லையா? சாம்பார்ல பருப்பா போடுவாங்க, உப்பு போடுவாங்க, இவங்க கரப்பாம்பூச்சியே போட்டிருக்காங்களே. யான்ற நீதானே புடிச்சு போட்டா. ஐயோ 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 நான் வேற ஆட்சியில் நிறைய குடிச்சு விட்டானே, எனக்கு வாந்தி வருது. நான் போயிட்டா எனக்கு பிறந்த குடும்பத்துக்கு ஆறு. நான் இருக்கேன். ஐயோ இந்த கரப்பாம்பூச்சி போட்ட சாம்பாரை கொடுத்து விட்டு காசு கேட்டா கொடுப்போமா? குடுக்கமா. அப்ப எனக்கு வாந்தி வருது. வாந்தி எங்க? எனக்கு வாந்தி வருதா? எடுத்து போடுறா எடுத்து போடுறா. ஐயோ நாங்க 2 பேரும் பூவோட போயிடுவோம் போல இருக்குது. யாரும் சாப்பிடாதீங்க, சத்து போடுவீங்க. ஆமாங்க சாம்பார்ல பூச்சி போட்டு வைக்கிறாங்க. அங்க ஒருத்தர் சத்து போட்டாருங்க. என்ன கேட்க? ஐயோ சாம்பார்ல கரப்பாம்பூச்சி இருக்குதுங்க. கரப்பாம்பூச்சியா இருக்கவே இருக்காது. ஆறு சொன்னீங்க இப்பதாங்க ஜன்னல எடுத்து ஜன்னல்ல போடலாம்னு இருந்தோம்ங்க. நாங்க என்ன பொய்யா சொல்றது பாருங்க. ஆம்பளை கருப்புங்க. பாருங்க மீசிய பாத்தீங்களா? ஆம்பளை கருப்பா போச்சு. இப்படி வாங்க இப்படி வாங்க. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு ஆமா இருக்காங்க. எல்லாரும் கரப்பாம்பூச்சி தான் சாப்பிடுறாரு. இது வேணாங்களா? தம்பி தம்பி சத்தம் போடாதீங்க தம்பி. போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சா கதவை இழுத்து பூட்டிடுவாங்க தம்பி. பூட்டிடுவாங்களா? அப்ப போலீஸுக்கு போல வாங்க. வேணாம் சாப்பிட்டதுக்கு பணம் கூட கொடுக்க வேணாம் தம்பி. தம்பி தம்பி இந்தா இதை வச்சுக்கிட்டு டாக்டரை பார்த்து உடம்பு பார்த்துக்கோ தம்பி. நீயும் டாக்டரை பார்த்து உடம்பு பார்த்துக்கப்பா. ஏன்றா குறத வண்டி சத்தம் கால்றா. என்ற எறும்பு எச்ச கோர்த்து பாட்டா இதோட போவிட. அட சுகமா போகமாடா, கேட்டு போடுறா. குதிரை வண்டி சத்து காக்குறானுங்க. அப்படின்னா ஏங்க ஆஸ்பத்திரிக்கு நடந்தாங்க போவோம். குதிரை வண்டி சத்தம் கொடுங்க. குறத வண்டி சத்த கொடுக்கலைன்னா போக மாட்டேதுங்க. தம்பி தம்பி குதிரை வண்டி சத்தம் தானே, நானே குதிரை வண்டி சத்தம் கொடுக்கறேனாப்பா. ஏன்றா எருமை ஏன்றா சும்மா கொரட்டை விட்டுட்டு இருக்காது. ரோட்டலுக்காரன் கொடுத்து காசுல தீர்ந்து போச்சு. அடுத்த வேலை சோத்துக்கு கரப்பாம்பூச்சி பிடிக்கிறதா பட்டாம்பூச்சி பிடிக்கிறதா? அடைந்த பட்டணத்துல காக்கா பிடிச்சாதான் வேலை கிடைக்கும்டா. என்னத்தையாவது புடிச்சு போய் வேலைக்கு சேரு. ஒட்டுக்க ஊரை சுத்தாம நீ இங்கிட்டு பா, நான் இங்கிட்டு பாறேன். சாயந்தரமா இவுத்த காலையே சந்திப்போமா? சரி, ஆனா மரத்துல ஒரு அடையாள குறி வச்சுட்டு பாவா. அது நல்ல ரோசனடா, இல்லாட்டி மறந்து போகும்டா. மரம் பட்டு போகும்டா, இங்கெல்லாம் செய்யப்படாது. ஈஸ்வரா என்னடே நேத்தே முடிச்சிருக்க வேண்டிய வேலை இன்னும் இழுக்கிறீங்களேடா. தக்குபாய் அம்மாக்கு எப்ப வீட்டு முடிச்சு கொடுக்குறது? சீக்கிரம் சீக்கிரம் போங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, வேலை செய்ய மாட்டீங்க. ஆடி அசைங்க எல்லாம் சீக்கிரம் போங்க, ஜல்தி போங்க. ஈஸ்வரா ஏங்க மீனாமா வீட்டுக்கு நகராஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அங்க என்ன வேலை முடிச்சிருக்காங்கன்னு பார்த்து வரேன். சரி நாராயண பையில பேங்க் போய் சீக்கிரம் வரான்னு இன்னும் வரல. ஒரு பயம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கப்ப. எந்திரா எந்திரி. யாரா நீ? வேலுச்சாமிங்க எங்க ஆத்தா வச்ச பேருங்க. எங்க ஆத்தா சத்து போச்சுங்க. ஐயோ அழாதப்பா. ஆமா உங்க ஆத்தா எப்ப செத்தாங்க? அது இப்பதாங்க 7-8 வருஷம் ஆச்சு. அடைச்சி அப்ப செத்ததுக்கு இப்ப ஒப்பாரி வைக்கிறியா? எனக்கு ஒரே ஒரு ஆத்தா தானுங்க. ஆமா மத்தவங்களுக்கு எல்லாம் 3 ஆத்தா. போடா போடா. ஐயா ஐயா அப்படி ஓரமா போயிட்டோம். போப்பா. அது இல்லைங்க, வயத்து பசியா இருக்குதுங்க. ஒரு வேலை மாட்டுக்கு அடுங்க. ஏய் உனக்கு என்னடா வேலை தெரியும்? ஒரு வேலையும் தெரியாதுங்க. ஒரு வேலையும் தெரியாதுங்கிற, வேலை போட்டு கொடுக்கணுங்கிற. உனக்கு எப்படா கொடுக்கறது? ஆனா எந்த வேலையும் ஒரு வாட்டி சொல்லி போட்டா செஞ்சு போடுவானுங்க. சம்பளம் கூட கொடுக்க வேணாம், சோறு மாத்திரம் போட்டீங்கன்னா போதும். ஒரு வேலை போட்டு தரேன். ஈஸ்வரா ஐயா மேலச்சாமிங்க பேரு. மேல இருக்கானே அந்த ஈஸ்வரனை சொன்னேன். ஈஸ்வரா அத பாரு, ஒரு வேலை போட்டு கொடு. போடா போ. பாப்பா கல்ல கொட்டி வச்சிருக்கானுங்க. போயேண்டா. பாரு கரடு புரடா இருக்கு. கார்ல ஏறாத. பூ மாதிரி பார்த்துட்டு கார்ல ஏறும். அடப்பே எனக்கு பாத்து வா. வேலை போட்டு கொடுத்து வேலை செஞ்சு. அண்ணி மேலே ஏறு. அண்ணி ஈஸ்வரா மேலே ஏறு. மேலே ஏறு. ஏறிக்கு அடங்க ஏறு. இப்படி வா. ஏறு ஏறு. மெல்ல மெல்ல மெல்ல. யோ 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 யோ. என்ன அண்ணி அண்ணி
கை கொடுக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. என் முதலாளி ரொம்ப நல்லவரு. வேலையும் கொடுத்து சோறும் போட்டு தங்கவும் இடம் கொடுத்திருக்காரு. சொல்லி போட்டு போலாம்னு வந்தேன். எனக்கு கூட ஒரு நல்ல ஹோட்டல்ல வேலை கிடைச்சு போச்சுடா. ஹோட்டல் டிபன் கொண்டு வந்திருக்கிற தினுபார் முதலாளி ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. கூடவே வச்சிருக்கிறார். என்ன சம்பளம் கொடுக்கிறார்? நான் ஒண்ணும் பேசலடா. வேலை கேட்காது. சம்பளம் கொடுக்கலைன்னாலும் பரவாயில்ல. நான் முதலாளிட்டு நானும் கேட்க மாட்டேன். ஏன்னா சோறும் போட்டு அவ்வளவு பருப்பு எங்கிட்ட விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறாரு இந்த மனுஷன். ஆமாடா, நான் கூட என் முதலாளிக்கு துரோகமே செய்ய முடியாதுடா. ஏன்? பலகாரம் பூராவும் அம்புட்டு உப்பு. நானும் உன் முதலாளிக்கு துரோகம் செய்ய முடியாதோ? ஏண்டோ ஜிலாப்பியில கூட அம்புட்டு உப்பு. அடாடாடா, உன் சமையல் ரொம்ப பிரமாதம்டா. எல்லாம் நீங்க கத்து கொடுத்ததானுங்க. சமையல் செய்ய கத்து கொடுத்தீங்க, கணக்கு எழுத கத்து கொடுத்தீங்க. நீங்க தெய்வம் மாதிரி உங்க காலை தொடணுங்க. ஏன்றா இத பாருடா, உண்மையா உழைக்கணும் கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த வாரம் ஒரு கார் வாங்க போறேன். உனக்கு கார் ஓட்டம் கத்து கொடுக்க போறேன். எனக்கா காரு? ஏய், புதுசா ட்ரவுசர் வாங்கி தரேன். ஃபுல் ட்ரவுசர், புது சட்டை. நீ குடுமி மட்டும் வெட்டிட்டு அந்த கார்ல போனா எவ்வளவு ஜோரா இருக்குன்னு தெரியுமா? கிராப்பு தலையும் அதுவும் புது ட்ரெஸ். என்னடா என்னடாச்சு? ஐயா, என்ன? நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. உங்க பேச்ச தட்ட முடியாது. அதே சமயத்துல இது எங்க ஆத்தா வளர்த்து விட்ட குடுமி. இதையும் வெட்ட முடியாது. ரெண்டுக்கு நடுவுல கிடந்து நான் அல்லாடுறேன். வேற என்ன வேண்டாம் எனக்கு சொல்லுங்க. சட்டை எடுத்து போடுறேன், டவுசர் எடுத்து. ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஆத்தா சொல்லிருக்கல்ல, குடுமிய எண்ணெய் போட்டு நீ நல்லா வட. போய் நீ படிச்ச சோத்த ஒரு மண்டு போ போடா. ஐயோ 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 ஐயோ, ஏன்டா இது அசிங்கம்? சிவப்பு சட்டை போட்டுக்கிட்ட, குடுமையா எடுத்து போட்டேன், கடுக்கனியா எடுத்து போட்டேன். ஏன்டா இது அசிங்கம் பண்ணி போட்டேன்? நான் ஒண்ணும் செய்யலடா. என் முதலாளி மரம் சாவித்திரி தான் எல்லாத்தையும் மாத்தி விட்டுடுச்சு. சாவித்திரியா? ஏன்டா இது புதுக்கார? என்னடா நடக்குது? ஐயோ, அசிங்க பிடிச்சவனே. நான் என்ன செய்வேன்? என் முதலாளிக்கு இப்பெல்லாம் உடம்பு சரியில்ல. பூரா பொறுப்பையும் என்கிட்ட விட்டாரு. நான் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போவேன். அங்க அவர் மகன் சாவித்திரியை பார்ப்பேன். அப்புறமா ஐயோ, சோறு பாட்டியா எடுத்துட்டு உலைய வச்சு பாட்டியா? உலைய வைக்கலையே. ஏன்டா அறிவு கட்டணும்? அயோக்கியம் பண்ணப்படாதா? நான் எதுவும் செய்யலடா. அப்ப பரவாயில்ல. அதுதான் மேல மேல வந்து இடிக்குது. அது இடிச்சா வலிக்குது. புது சட்டை ட்ரவுசர் எல்லாம் கொடுத்து போட்டுக்கணுது. மாட்டைன்னு சொல்லுவானு. பழைய துணியெல்லாம் ஒடிச்சு வச்சிருச்ச. ஐயோ, ஆமா, நீ எப்படி மாறாம இருக்க? என் முதலாளி பொண்ணு ஊர்ல இல்ல. ஏன்டா கழுத என்னைக்கு தாண்டா காட்டாரு என் முதலாளி குடுமி எடுறான்னு? மாட்டேன்னு சொல்லி போட்டேன். எங்க ஆத்தா வளர்த்து விட்ட குடுமியை கடுக்கடி மாத்திரை எடுக்க சொல்லாதீங்கன்னு கண்டிஷனை சொல்லி போட்டேன். பெரிய ரோதனையா போச்சு. ஏண்டா டேய் மடையா, ஏண்டா வேட்டி அடியெல்லாம் கிழிக்கிறது இப்படி அசிரி பண்றது? எழவா வேற எங்க துணிங்க இருக்குமால? காப்பி கொண்டாடா. இப்படி போட்டியடா. கொண்டா சீக்கிரம். சக்கரை போட்டுக்க மாட்டியே? இந்த போடுங்க. கொண்டாடா. இல்ல வேணாம், இங்கேயே வச்சிருக்கேன். சரி சரி, திருப்பு கூட வேகமாச்சு எனக்கு. துண்டு எடுத்து காதல சொல்ல. துண்டு இருக்கிறா. முதல்ல காப்பி ஓட்டிருச்சீங்க. மழையா போன போட நானே பேசுறேன். ஹலோ, கொடைய கையில வச்சுட்டு எதுக்கையா வெயில்ல காயற? நீயாவது பிடி, எனக்காவது குடு. ஐயா, இது முதலாளி விட்டு கூட. அவர் பேங்குக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போட்டு போயிருக்காரு. அவர் வந்த உடனே நான் போய் சமையல் பண்ணுவோன்னு. ஆமா, அந்த காண்டாட்டுக்காரங்க ஏத்தபடி தோதான ஆளையா நீ. நீ ஒரு ஏமாளி, அவர் கஞ்சன். என்ன வார்த்தை சொல்லி போட்டீங்க முதலாளிய பார்த்து? ஆமா, 4 ஆளு வேலையை ஒரு ஆளு வேலையை ஆக்கி ஒந்தலையில கட்டி வேலை வாங்குற அந்த ஆளு. ஆனா எனக்கு 4 வேளை சோறு போடுறாரு. மாதத்துக்கு 25 ரூபாய் கொடுத்து போடுறாரு. அப்புறம் சாவி கொத்தல எங்கிட்ட தந்து போட்டு நம்பிக்கையா போறாரு. ஆமா, இது தெரியுமா? இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு புள்ள. தான் படிக்க வச்ச செலவாகுன்னு மாமனார் தலையில கட்டி விட்டான். அவன் ஒரு கஞ்சன். முதலாளி வந்து போட்டாரு. அவர்கிட்டயே போய் கேட்டு போடுற நீங்க கஞ்சனான்னு. கனகண்ணா, இதெல்லாமா போய் சொல்றது? அப்ப நீங்க அவரை பத்தி அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்.
யார்ப்பா நீ? யார் வேணும்? முதலியார் வேணும். முதலியார? அதான் கைலாச முதலி. கைலாச முதலியார்? ஏன் இப்ப முதல்ல இல்லையா? பணம் வந்ததும் ஜாதி மாறிட்டாரா? யோ, என்ன மரியாதை இல்லாம பேசுற? என்ன வேணும் உனக்கு? முதலியார் வேணும். அப்போ சொல்லு, நான் வந்துடுறேன். போயா. மரியாதை குறையுது. ஏயா, அவரை பாக்குறதுக்கு பெரிய மனுஷாளுங்கள்லாம் 4 கண்ணுங்க வெயிட் பண்றாங்க. போனுக்கு வாய் இருந்தா அழுவும், அவ்வளவு கால் வெயிட் பண்ணுது. நீ என்னமோ சர்வசாதாரணமா பேசுறியே, யார் நீ? நீ இங்க வேலைக்கு சேர்ந்து என்ன 3 வருஷம் இருக்குமா? என்ன இவ்வளவு கரெக்டா சொல்றான்? அப்படிதான் போல இருக்குது. போன் இருக்குதுல்ல, அதேதான். அதுக்கு முன்னாடியே எனக்கு முதலியார தெரியும், முதலியாருக்கு என்ன தெரியும். எப்படி? நாங்க 2 பேரும் கள்ளக்கடத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். ஐயோ, என்னய்யா இவ்வளவு பெரிய விஷயத்தை என்னமோ கதை சொல்ற மாதிரி சொல்ற? பின்ன என்ன, வெளியே போய் கத்துட்டுமா? ஆனாயா கள்ளக்கடத்தல் பண்ணாமா? நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். இவருக்கு பதிலா பாக்கி இருந்த பணத்தை வச்சுன்னு இவர் பணக்காரர் ஆயிட்டாரு. இப்ப நேர ஜெயில இருந்து அவரை பார்க்க வந்திருக்கிறேன். போய் சொல்லு. சொல்லியா? என்னய்யா வீடுல சொல்ற நீ? துப்பாக்கியால சுடாம போனானே, அது வரலும் சந்தோஷப்பட்டுக்க. போய் சொல்லு. ஏயா, இதுல ஒண்ணும் தகுடு தத்தம் இல்லையா? உண்மைதானே? தகுடு தத்தம்லாம் முதலியார்ட்ட இருக்குது, உண்மை எங்கிட்ட இருக்குது. போய் கேட்டு தெரிஞ்சுக்க போ. ஏப்பா உப்பு தொண்டரும் தண்ணி கொடுக்குறான், எனக்கு என்னப்பா? கூப்பிடுனா கூப்பிடுறேன், சொல்றேன். தம்பி, பெரிய ஐயா உங்களை மேல கூப்பிடுறாரு. உனக்கு என்ன வேலைங்க? PA2 பெரிய ஐயா, ஆளினால் ஃபைல் கையில இருந்தே தெரியல. ஆளினாலா? அப்ப அடுத்து நீ தான் உள்ள போற. எதுக்கு? இந்த வீட்டு வழக்கம் அப்படி. இது என்ன பண்றது? தூக்கி போடுறதா போடு, இல்லன்னா 2 இழுப்பு இழுத்துக்க. அவனுக்கு நான் தேங்காய் கொடுப்பேன், இவன் எனக்கு பீடி கொடுக்குறான். அடே வேலு, வா 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 வா. என்னது, ஜெயில குடுமையில எடுத்தாங்களா? இதுவும் நல்லா தான் இருக்கு. வேலு, அன்னைக்கு பாரு, திடீர்னு போலீஸ்காரங்க வந்தாங்களா, எனக்கு ஒண்ணுமே தோணலப்பா. சரி, நடந்து போச்சு விடு. இப்போ நான் பழைய கைலாசம் இல்ல, கைலாச முதலியார், ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ், பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மல்டி மில்லியனர். உனக்கு நான் ஒரு வேலை போட்டு தரேன். மாசம் 200-300 சம்பளம் தரேன். அடா 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 அடா, என்ன தாராளம். பீடி சாப்பிடுறீங்களா முதலியார்? சாப்பிடுறது இல்லையா? அப்ப நீங்க பழைய முதலியார்ல, அப்ப நானும் பழைய வேலு இல்ல. என்னடா இதெல்லாம்? கத்தாதீங்க. ஒரு பக்கம் சேட்டை ஏமாத்துறீங்க, இன்னொரு பக்கம் என்ன ஏமாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. பொய் பொய், இதெல்லாம் உங்களுடைய கற்பனை. நிஜம். சேட்டு கொண்டு வந்த தங்கம் 12 லட்சம் ரூபாய் பெறும். போலீஸ்ல பிடிப்பட்டது 2 லட்சம் தான். பாக்கி 10 லட்சம் தங்கம் என்ன ஆச்சு? அப்பெல்லாம் எனக்கு பணத்தோட மதிப்பு, தங்கத்தோட விலை இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதனால போலீஸ் கேட்கும் போது சரியா நான் பதில் சொல்லல. சரியா பதில் சொல்லியிருந்தேன், நீங்களும் சேட்டு கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பீங்க. போடா முட்டாள். புத்திசாலிங்க என்னைக்குமே ஜெயிலுக்கு போறதில்லை. அதே மாதிரி ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போற முட்டாள் என்னைக்குமே முட்டாளா இருக்க மாட்டான். கத்திருக்க, கொலை செய்ய போற, என்ன கொலை செய்ய போற? கத்தாதீங்க முதலியார். உங்களை கொலை செஞ்சு அதனால எனக்கு என்ன லாபம்? மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க, ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. நான் இப்ப பழிக்கு பழி வாங்க வரல, நஷ்ட ஈடு கேட்க வந்திருக்கேன். ஏன்னா நான் அப்படி அசடா இருந்ததுனாலதான் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கீங்க. அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட இந்த அந்தஸ்துக்கும் சொத்துக்கும் நான் பாதி காரணமாயிட்டேன். அதனால உங்க சொத்துல பாதியை நீங்க எனக்கு தரணும். 50-50. 50-50. இது என்ன பிள்ளை இல்லாத சொத்து நினைச்சியா? இந்த சொத்தை சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், உழைச்சிருப்பேன், பாடுபட்டிருப்பேன். வேணா ஒரு 5000-10,000 கொடுக்குறேன், கடை கண்ணி வச்சு பழச்சுக்க போ. முதலியார், நீங்க இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு இப்ப குறைஞ்சது ஒரு 10 லட்சமாவது அட்வான்ஸா வேணும். 10 லட்சமா? 2 ரூபாய்க்கு லாட்டரி சீட் வாங்கி கொடுக்குறேன், அதிர்ஷ்டம் வந்து விழும், நீயே எடுத்துக்க. டேய், நான் இந்த ஊருக்கே ஷெரீஃப்டா. பெரிய பெரிய போலீஸ் அபிஷியல்ஸ், மந்திரிங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும். ஏதோ போனா போதும் 5-10 தள்ளலாம் நினைச்சேன். இப்போ அதுவும் முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்து. முதலியார், நியாயத்துக்கு முன்னால உங்க பணமும் அந்தஸ்தும் ஒண்ணும் செய்ய முடியாது. இவ்வளவு பணமும் அந்தஸ்து இருந்து என்கிட்ட என்ன பாடுபட போறீங்கிறத பாருங்க. உங்ககிட்ட இருந்து என்னோட அந்த 50-50 நான் வாங்கல. என் பேர் வேலையாயி. 50-50.
ஹலோ ஹலோ முதலியார, நீங்க யாரு? நான் தான் 50-50. வர்ற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பிறந்த நாளாமே, ரொம்ப சந்தோஷம். நீ சந்தோஷப்படலன்னு இங்க யாரு அழுதா? ஏண்டா என்ன போன்ல கூப்பிடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? ஆமா முதலியாரே, இப்பத்தானே வளர்ந்துட்டு வரேன். இல்ல முதலியாரே, உங்களை இல்ல. என்ன முதலியாரே, என் சவாலை ஏத்துக்கிறீங்களா? சவாலா? எனக்கு நீயா? உங்க பிறந்த நாளைக்கு அழைப்புதல் இல்லாமலே நான் வருவேன், இடைஞ்சல் பண்ணுவேன், அவமானப்படுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன். உங்களால முடிஞ்சா தடுத்துக்குவேன். வாடா வா. 1000 பேருக்கு விருந்து. விருந்து முடிஞ்ச உடனே நிறைய எச்சல வந்து விழும். எத்தனையோ நாய்கள் வந்து சாப்பிட்டு போகும். நீயும் சாப்பிட்டு போ. இப்ப என்ன சொல்றாரு? வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. என் காது என்னமோ எச்சல் என்ன விழுந்தது. ஒரே இலையில சாப்பிடறத. அப்புறம் என்னமோ நாயினாரு. அதான் பூரா கேட்ட இல்ல, அப்புறம் என்ன? சரி, இப்ப என்ன செய்ய போற? நீ போய் போய் அந்த ஆளை அவமானப்படுத்த போற. நீ வரல. ஹலோ முதலியார். நீயா? ஏன்டா என் கார்ல ஏறின? எனக்கு ஆமா, பெரிய சீமக்காரு. வெறும் அம்பாசிடர் தானே, அதுக்கு ஏன் இப்படி அலறீங்க? நான் இதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்க. என்னோட அடுத்த சேலஞ்ச் அப்படி உதுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்க பையன் இப்ப அமெரிக்கால படிக்கிறானா, அடுத்த வாரம் திரும்பி வரானா? ஒரே பையன் இல்லையா? ஆமா. அத பத்தி உனக்கு என்ன? வேற என்ன? உங்க ஒரே பையனையும் உங்களையும் மோத விட்டு கோர்ட்ல நிறுத்தினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். வேடிக்கையா இருக்கும்ல? ஏண்டா என் பையனை எனக்கு எதிர மோத விட போறியா? நடக்காதுடா. நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டான். முடிஞ்சா முயற்சி பண்ணி பாரு. போ. சரி, இப்ப வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா. என்ன கடத்தருவுல விட்டுட்டு போங்க. அடிச்சு எனக்கு இந்த கார்ல பாதி 50% எனக்கு சொந்தம். அது புரியாம இப்படி திமிரா பேசுறீங்க. இது நீ அக்கிரமமா இருக்கு. என் பையனை எனக்கு எதிரியா மாதிரி வக்கீல் அனுப்பிச்சிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. கவலைப்படாதீங்க முதலாளி. வளர்த்த கடா மாறல பாயன்னு சொல்லுவாங்க. இது உடம்பெல்லாம் பாஞ்சிருக்குது. நல்ல முடி உள்ள வக்கீலா வச்சு இந்த வழுக்க வக்கீல அடிச்சு காட்டுறேன் பாருங்க. ஐயா, வழுக்க இல்லாதவருக்கு அனுபவம் இருக்காது. இது அனுபவ முத்திரை. தவிர இந்த சிட்டியில என்னை விட பெரிய வக்கீல நீர் முடிச்சிருவீர. முதலியாரே, இந்த ஆள் சொல்றத கேட்காதையும். பாருங்க, அச்சுக்குன்னு ஜால்ரா போடுறேன். நான் சொல்றத கேளு. உம்மகிட்ட என்ன கேக்குறது? நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். முதலியார், உமக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு நீ கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிருந்தா உம்ம புள்ள கேஸ் ஓட்டு தலைய பிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் அசிங்கமா அல்லோல கல்லோலப்படுமே. அதுக்காக என் அந்தஸ்துக்கு பொருத்தம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டிட்டா மட்டும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஊர்ல எல்லாம் அப்படி தும்ம மாட்டா. சிரிப்பா. கோர்ட்டுக்கு போனாலும் அவமானம், சேரிக்கு போனாலும் அவமானம். இந்த 2 அவமானத்துல எது பெட்டர் அவமானம்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. சேரியில பொண்ணு எடுத்தீங்கன்னா 4 பணக்கார சிரிப்பா, ஆனா 100 ஏழை வாழ்த்துவா. அதுக்கப்புறமா நீங்க வந்து சீர்திருத்த கல்யாணம் பண்ணிவிட்டுங்கிற பொருள் போட்டு அதுக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடலாம். இப்பெல்லாம் பணக்கார விட்டு பசங்க சேரி பக்கமையா போயிட்டா சீர்திருத்த கல்யாணம் சொல்லி அவங்கறதா வழக்கமா இருக்கு. இது ஒன்றும் புதுசு இல்ல. ஆனா கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிருந்தா 2-3 வருஷம் ஆயிடும், மறந்துபதி போயிடும். நான் கேட்கிற கேள்வியில மானமும் போயிடும். அப்படி என்ன நீ கோர்ட்ல நீ கேள்வி கேப்ப? நீ கேட்கவா? சுகுமார் உமக்கு பிறந்தவன் தானா அப்படின்னு கேட்டேன். சொத்துல பாகத்தை பிரிச்சு வாங்க சொல்லி வக்கரமா புத்தி சொல்லுவேன். என்னையா அக்கிரமமா இருக்குது? என் முதலாளி சொந்தமா சம்பாதிச்ச சொத்து பையனுக்கு காலனா கொடுக்க மாட்டார். ஏன் உமக்கா கொடுக்கிறார்? பெத்த பிள்ளைக்கு தார கொடுக்கிறார். என்ன முதலியா? அடங்காத பிள்ளைக்கு தரதை விட தான தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டு போறேன். அடா அடா அடா, அப்படி செஞ்சீர்ற பிரமாதமா இருக்குமே. நல்ல வேறும் வரும். பையனும் ஒண்ணும் கேட்க முடியாது. இவருக்கு வேற ஏதாவது குழந்தை இருக்கு? ஒண்ணு இருக்கேன். அப்ப எப்படி மனசு வரும்? பொண்ணுக்கு இவருக்கும் சேர வேண்டியதை மாத்திரம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு பையனுக்கு சேர வேண்டியதை தர்மசாலைக்கு எழுதி கொடுத்தால் அதை சட்டம் ஒத்துக்காதே. தவிர கோர்ட்டுல போய் கேஸ்ன்னு வரும் பொழுது கேள்வி வரும். பாதியில வந்ததா, பூர்வீகமா வந்ததா, அடிச்சதா, புடிச்சதா, கருப்பா வெள்ளையா அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்க நம்ம வண்டவாளம் எல்லாம் கருப்பு வெள்ளை பச்சை சிவப்பு கலர் கலரா வெளியே வந்துருவேன். வக்கீலியா உட்காருங்க. இல்ல வேண்டாம். பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல. அட உட்காருங்க. ஐயா முடியாது. ஏன் முடியாது? எனக்கு மூலம்
ரிஷி மூலம் நதி மூலம் வக்கீல் மூலம் பார்க்கப்படாது இப்படி வரும். வக்கீல் இப்ப நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். பையன் ஆசைப்பட்டபடி சேரி பொண்ணு சேர்த்து வச்சுட்டீங்கன்னா இழுத்தழுப்புக்கெல்லாம் நாய்க்குட்டி மாதிரி ஓடி வருவா. தவிர இந்த பேரட்லா துரசாமியை எதிர்த்து உமக்கு ஆளாது. ஏதா எல்லா பயல்களுக்கும் தெரியும் நான் பயங்கரமா சிந்திக்கிற வந்து. ஓஹோ, மூக்க சிந்திரவர்னு நினைப்பாங்க. யோ சாமி, அந்த சுமார் பையன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அழைச்சிட்டு வாயா. எங்கேயும் போய் தேட வேண்டாம். வாசல்லே ஆசையா இருக்கிற விசில் அடிச்சா வந்துருவா. அடிக்கட்டுமா? என்னது அல்ப வக்கீலா இருக்குது? முதலாளி, வக்கீல் விட்ட விசில்ல தம்பி வந்து நின்னுடுச்சு. டேய், அந்த பொண்ணையும் அவங்க அப்பனையும் இழுத்துட்டு வா. காதுங்காத வச்ச மாதிரி திருப்பதிக்கும் திருத்தணிக்கும் போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து தொலைப்போம். அது நடக்காதப்பா. முறைப்படி நீங்க வந்து பொண்ணு கேட்டாதான் அவர் சம்மதிப்பார். அவங்க பேட்டையில தான் கல்யாணத்தை நடத்துவார். டேய், என்னடா நான் கொஞ்சம் இறங்கி வந்தா நீ உச்சாரிக்கு ஏறி உட்காந்துக்கிறேன். முதலியா சேத்துல குளிக்கிறதுன்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் முண்டு குளிச்சா என்ன, முங்கி குளிச்சா என்ன? சேத்தன் பையன் ஆசைப்படுறபடி போய் காரியத்தை முடிச்சிட்டு வந்திருக்க. முதலியார், பொடிய உண்மை வரைக்கும் போட்டுக்கிறதானே ஊருக்கே போட்டு விடுறீங்க. யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. இந்த திருமணத்தை என்னுடைய முதலாளி கைலாச முதலியார் அவர்கள் நடத்தி வைப்பார்கள். ஆமா ஆமா, நல்லபடியா முடிஞ்சு போச்சு. பொண்ணு அழிச்சு நாங்க போறோம். வாடா. என்ன மாப்பிள்ளையா போறியா? அதான பார்த்து தாலி கட்ட ஒண்ணு விட்டு போடுவா நீ. சாதி சந்துக்கெல்லாம் உருந்து கொடுக்க தேவையா? குண்டு குண்டு குண்டு. அவரு அந்த பக்கம் பார்த்து நிக்கிறாரு. அட பாவியா, ஊருகா துன்றியா? சதா அப்பால ஒன்ன ஒரு அனுப்பி வைக்கிறா. கடிக்க வரியா? நான் பெரிய கோணி பண்ணி காட்டி கொடுத்துருவா போலுக்குடா. கவர்னர் உட்காந்து என்ன முதலியார், பயந்துட்டீங்களா? என்னடா அது எருமை குட்டையில இந்த மாதிரி விளையாட்டு? இந்த மாதிரி விளையாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அன்னைக்கு உன் மூக்க எப்படி உடைச்ச பாத்தியா? இந்த மாதிரி விளையாட்டுலாம் எங்கிட்ட வச்சுக்காத. இத பாரு, முன்ன சொன்ன மாதிரி 5 10 கொடுக்கறேன், போய் பொட்டி கடை வச்சு பொழைச்சுக்க. ஏய், மலையோட வந்து மோதி மண்டையை உடைச்சுக்காதடா. மயிரை கட்டி மலை அழுக்கிறேன், விழுந்தா மலை, போனா மயிர் தானே முதலியார். இந்த பாருங்க, ஏதோ அந்த டேப் ரெக்கார்டர் விஷயத்துல ஏமாந்துட்டேன்னு என்ன மட்டமா இட போடாதீங்க. ஏன் அவ்வளவு தூரம் போவானே? இன்னைக்கு என்ன சனி, இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு உங்க வலது கால உடைக்கிறேன். ஓப்பன் சேலஞ்ச். என்ன அசந்துட்டீங்க? பயமா இருந்தவா நான் விட்டுருங்க. எனக்கேடா பயம்? ஏய், சவால்ல இதுதான்டா சவால். இத பாருடா, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு என் வீட்டுக்கு வந்து என் காலை ஒடிக்கிற, என் வலது காலை ஒடிக்கிறடா. ஒடிக்க முடி பரவாயில்ல, பாப்போம் பாப்பண்டா பாப்போம். ஏய், நீ இங்கேயா இருக்க? ஒண்ணு ஐயோ, கால கணுமே, கால கணுமே, கால கணுமே. கால் உள்ள இருக்கியா? மாவு அரைச்சி கட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு மாவு அரைப்பானுங்க, நாளைக்கு தோசை சுடுவானுங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் வேணா, தமிழ் போதும். நேரா புத்தூருக்கு போய் பச்சரைய கட்டிட்டு வந்துடுவோம். இப்படிதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு சின்ன முள்ளு ஏறிச்சு கால்ல. உடனே புடவை ஏறி காலையே எடுத்துட்டாங்க. இப்ப கட்டை போட்டு நடக்கிறான். ராஜா மாதிரி டக்கு டக்கு நடந்திருந்த நீங்க கட்டைய போட்டு டொக்கு டொக்கு நடந்தா யார் பாரு? எனக்கு ஒண்ணு ஆகாதியா? இந்த பாரு, ஆடிட்டர் பார்த்து கணக்கு புத்தகம் எடுத்து வச்சிரு, நான் பாக்கணும். உங்களுக்கு கால்ல அடி, அவருக்கு எங்கேயோ அடின்னு போன் பண்ணாரு. அதை வேற நான் போய் கவனிக்கணும். டைரியில எழுதி வச்சிருக்கேன். சீக்கிரம் வர சொல்லியா? ஏடா வந்த? ஏடா வந்த? என் காலை ஒடிச்சு ஏன் வந்த? சும்மா கத்தாதீங்க. நமக்கு வேண்டியவங்க காலுகள் ஒடிஞ்சு போச்சுன்னா மனசு கேக்குதா? டாக்டர்கிட்ட வந்து விசாரிச்சேன், காலு போயிடுமான்னு கேட்டேன். போவாதான், அப்படியேதான் இருக்குமா, வெறும் பிராக்சர் தானா. துக்கமா வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முதலியார், இப்போவாது என்ன புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியாயம் யார் பக்கத்துல இருக்கோ அவங்க ஒண்ணு நடக்குன்னு சொன்னா அது நடந்துரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, என் பங்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க,
நிம்மதியா நடமாடிட்டாவது இருக்கலாம். பணமா பெருசு? பணம் பெருசு இல்லடா, உன்னை பழி வாங்கணும், அதுதான் முக்கியம். நான் வேதனைப்படுற மாதிரி நீயும் வேதனை பண்ணடா. போனா போறதுன்னு இவ்வளவு நாளைக்கு உனக்கு இறக்க காட்டிட்டேன். இப்ப நீ சவால் விட்ட பாரு, அதே மாதிரி நானும் சவால் விடுறேன். இன்னும் எண்ணி 30 நாள்ல உன் காலை இதே மாதிரி வலது காலை உடைக்கிறேன்டா, 2 துண்டை உடைக்கிறேன். 30 நாள்ல? அது வரைக்கும் நான் இதுக்கு என்ன பண்றது? ஈ ஓட்டுறப்படா. ஐயோ அப்பா, ஏன் கத்துறீங்க முதல்ல? யார்? ஈ தானே? வரட்டுமா? ஒழி. ஐயோ 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 டாக்டர்